ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். நேற்று ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆனால் அந்த 24,600 ஒரு 5 மினிட்ஸ் ஏதோ அந்த இடம் இருந்தது. அங்கேருந்து மார்க்கெட் ரேலி ஆனது தான். ஸோ ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா 24,750 கிட்டே இருந்தது. அப்புறம் என்ன நினச்சதுன்னு தெரில, மார்க்கெட்டு ஒரு ஹை தூக்குச்சு. ஸோ கிட்டத்தட்ட 24,900 கிட்டவே போயிடுச்சு. ஸோ ப்ரீமியம் எல்லாம் டபுள் ட்ரிபிள் தான். 10 ரூபாய்க்கு இருந்த ப்ரீமியம் 150 ரூபாய்க்கு போச்சு. அந்த 24,800ன்னு நினைக்கிறேன். ஸோ போன மார்க்கெட் அந்த ஸ்பீட்லேயே மார்க்கெட் பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் ட்ராப் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த ட்ராப்லாம் மோஸ்ட்லி ப்ரீமியமும் ஸ்பைக் இருந்தது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ எத்தனை இடம் நம்ம ஐன்ஃப்ளை போடுறது, எத்தனை இடம் நம்மளால் நிற்கும் அப்படின்றத நினச்சி பார்த்தோன்னா, நான் 700 நிற்கும்னு நினச்சேன், 750 நிற்கும்னு நினச்சேன், 800 நிற்கும்னு நினச்சேன், 900 நிற்கும். ஸோ இத்தனை இடம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஐன்ஃப்ளை போட்டாச்சு. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 750 தான் நின்றுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் காலையில் போட்டேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் மதியானத்துக்கு மேலே அங்கே தான் போட்டேன். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதே இடம் முடிச்சிட்டான். நாளைக்கு நிஃப்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 370 பாயிண்ட் ஸ்டாடல் ப்ரீமியம் அடுத்த வாரம் கான்ட்ராக்டில் இருக்குது. சென்செக்ஸ்க்கு ஒரு 990 பாயிண்ட் இருக்குது. நாளைக்கு நியூஸ் இருக்குது, ஆர்பிஐ மீட் இருக்குது அப்படின்றதுனால ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பட் எவ்வளோ பேசிஸ் பாயிண்ட் அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பொறுத்து மார்க்கெட் ஒரு ரேலி போகலாம். நான் அப்சைடில் பெட் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் நல்ல நியூஸ் வரும்போது, இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேபி விழலாம். வால்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா விக்ஸுமே இறங்கிடுச்சு அப்படின்றதுனால மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் கேம் இருக்கணும் அப்படின்னா ப்ரீமியம் இருக்கணும். அப்படி ப்ரீமியம் வேணும் அப்படின்னா நாளைக்கு இந்தியா விக்ஸ் ஏறலாம். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே ஏறினா கூட இந்தியா விக்ஸ் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. அண்ட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் டேல கிட்டத்தட்ட ஒரு 117 ஸ்டாக் லாங் சைட்லையும் 79 ஸ்டாக் ஷார்ட் சைடில் இருந்திருக்கு. ஓவராலாக லாங் சைடில் மார்க்கெட் இருந்தது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு நியூஸ் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸு அண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்டாக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கும், நல்ல ஒரு வால்டைலாக இருக்கும் அப்படின்றது எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம். நாளைக்கு 10 மணிக்கு மேலே ஒரு 11 மணிக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சைடு மேபி டைரக்ஷன் போகலாம். லாஸ்ட் ஒரு வாரமாக மார்க்கெட் எங்கும் பெருசாக போகலாம், ஒரே இடம் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு ஒரு ரூட் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இன்னைக்கு நிஃப்டியோடைய நம்ம ஸ்டாடல் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்ட் ஆஃப் த டே கிட்டத்தட்ட ஒரு 109 ரூபாய்க்கு தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ 160 170 நேற்று. ஸோ ஒரு 109 சொல்லும்போது டீசெண்டான ஒரு 50 ரூபா டிகே இருந்தது. அந்த டிகே ரொம்ப நல்லாவே பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா 80 ரூபாலே ரொம்ப நேரம் இருந்தது. அந்த 11.25 என்ன நினச்சுன்னு தெரியல, டபுள் ஆகிடுச்சு. ஸோ 80 ரூபா இருந்தது, கிட்டத்தட்ட 75 ரூபா இருந்தது 150 ரூபா மாறும்போதே எல்லோரும் ட்ராப்பு. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த விவேப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெட்டு, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கும், வெட்டு நடந்திருக்கும். அப்போ என்ன அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா பிரேக் ஆகும்போதே ஒரு செட் ஆஃப் ஆட்கள் காலியாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அதே ஒரு மணி நேரம் கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே மார்க்கெட் இறங்கும் போதும் இங்கேயும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா இந்த 24,800 கால் ஆப்ஷனில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்வைண்டிங் நெகட்டிவில் போயிட்டு அகெயின் அங்கே 2 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ 1.25 கோடி இருந்தது, அப்படியே நெகட்டிவ் போயிட்டு அகெயின் 2 கோடி வரும்போது எனக்கு தெரிஞ்சு புக் பண்ணி தான் வெளியே போயிருப்பாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீமியம் 10 ரூபா, அந்த ப்ரீமியம் 150 ரூபான்னு சொல்லும்போது இது அதிகம். பட் எண்ட் ஆஃப் இஓடியில் ஒரு மாதிரி மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா 0 ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஒரு மாதிரி 0 ஆகிடுச்சு. பட் நல்ல ஒரு வால்டைல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இதுவரை ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நியராக பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி யூஎஸ்லேயே ஜாப் டேட்டா இருக்குது. ஸோ கண்டிப்பாக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் ஒரு உந்துதல் இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி, ஸோ இது நேற்றோட டேட்டா. நேற்றுமே எஃப்ஐ கேஷ் மார்க்கெட்டில் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா எனக்கு இந்த எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் தான் நேற்று தெரிஞ்சது ஒரு பெரிய புஷ்லாம் மார்க்கெட்டில் இருக்காது அப்படின்றது தான் நினச்சேன். மேபி ஏன்னா நேற்றுமே இந்தியா விக்ஸும் கிராஷ் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா விஷயமும் இருந்தது. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸும் அப்படி தான் இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்கவே மேபி ஃப்ளாட்டாக வச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் விஷயமே வேறு. மேபி இன்றைக்கி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மேபி இன்னும் க்ரீனில் வந்திருக்கலாம் அப்படின்றத தான் நினைக்கிறேன். அப்படி வர பட்சத்தில் இன்னையோடைய ஒரு 180 பாயிண்ட் 140 பாயிண்ட் ஏறி இருக்கா. அந்த 140 பாயிண்ட் வேலிடா இல்லையா அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். எஸ்டன் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் ஃப்ளாஷ் பாயிண்ட்டு இந்தியா விக்ஸ் இன்றைக்கி அகைன் ஒரு 4.5% நியராக பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு.
டெஸ்பைட் மார்க்கெட் வந்து ஒரு சைடு ஷார்ட் கவர் ஆகும்போதும் பெருசாக வந்து இந்தியா விக்ஸில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே கால் சைடில் மார்க்கெட்டில் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 24,700 24,800 900 டியூஸ்டேவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கோடிக்கணக்கில் வந்துருச்சு. அது நேற்றே வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து ப்ரீமியம் இறங்கியிருக்கும். இன்றைக்கி 10 ரூபாவில் 150 ரூபா வரும்போது கூட பெருசாக அவங்களுக்கு லாஸ் வந்திருக்காது அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு 148 ரூபாய்க்கு போகும்போது கூட அன்வைண்டிங் இருந்தது. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செவ்வாய்க்கிழமை இல்லை மண்டேவை கூட குவான்டிட்டி செல் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஃபேர் வேல்யூவில் தான் செல் பண்ணியிருப்பாங்க. மேபி 100 ரூபா 120 ரூபாவில் தான் செல் பண்ணியிருக்கும் போது பெருசாக வந்து நஷ்டம் வந்திருக்காது. அதனால் என்னமோ தெரியல, இந்த பயம் வந்து பெருசாக ட்ராக் ஆகலை ஷார்ட் கவர் ஆகும்போது கூட. பட் மார்க்கெட் இறங்கும்போது அகைன் வந்து இந்தியா விக்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. இது நல்ல விஷயமா பார்க்கலாம். அண்ட் நிஃப்டி ஸ்டாடல் ஒரு 370 ரூபாய்க்கும் அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நியராக வந்து ப்ரீமியம் வச்சுருக்கு. 15 தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்தியா விக்ஸு. ஸோ அதுக்கு இந்த ப்ரீமியம் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தான். பட் ஆனால் இன்னும் ஃப்ரைடே இருக்குது, மண்டே இருக்குது சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்னு சொல்லும்போது ரொம்ப கம்மி தான். இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இந்தியா விக்ஸ் ஏறணும். ஏன்னா வந்து எதிர்பார்ப்பு இருக்குல்ல, நியூஸ் ஆர்பிஐ மீட் இருக்குனால. ஸோ அதனால் வந்து இந்தியா விக்ஸ் கொஞ்சமாவது ஏறணும். ப்ரீமியம் ஒரு 100-200 வந்தால் கூட நல்ல ஒரு கேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது வர வாரம். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு அப் சைட் மாறிடுச்சு, நோட் பண்ணிக்கோங்க. டவுன் சைடாக இருந்தது, அப்புறம் வால்டேலாக இருந்தது. அகைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப் சைட் மாதிரி தெரியுதுங்க ஸ்கியூவை. ஸோ உஷாராக இருக்கணும். அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை எடுங்க. இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் ஆகி அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து கோலார் கொடுத்த டே தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி ஒரு 6% மேலே ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் நிஃப்டியில் லாங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டும் ரொம்ப மைன்யூட்டாக இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேபி லாங் இன்னும் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் தோணுது. மிட் கேப் நிஃப்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் டே பை டே நான் சொல்லிட்டு வரேன். மிட் கேப் நிஃப்டி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது அடுத்த நாள் வந்து நிஃப்டியும் பிடிச்சி இழுத்து விட்டுரும். ஓகேங்களா மேலே. ஸோ இன்றைக்கும் வந்து நியராக 1% ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. மேபி இந்த 13,000 ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுதா அப்படின்றது வந்து பார்க்கணுங்க. ஓகேங்களா. ஸோ அது உடையிற பட்சத்தில் இன்னும் மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிசிஆரை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மிட் கேப் நிஃப்டி ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதில் புட்டோட செல்லிங் ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்றது வந்து எதிர்பார்ப்பு அப்படின்றது இந்த பிசிஆரில் பார்க்க முடியுது. ஏன்னா மிட் கேப் நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால கூட புட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செல் பண்ணியிருக்கலாம். காலை வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி செல் பண்ணலாம் கூட ஒரு மாதிரி வந்து வச்சிருக்கலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். பட் சின்ஸ் வந்து 1.36 அப்படின்றது ரொம்ப அதிகம் அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும். அங்கே ஜாப் டேட்டா இன்றைக்கி இருக்குது. நாளைக்கு நமக்கு வந்து எம்பிஎஸ்சி மீட்டிங் இருக்குது, மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் ரெப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1/4% ஏற்றுவாங்களா, 1/4% கம்மி பண்ணுவாங்களா, இல்லை 1/2% கம்மி பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து எதிர்பார்ப்பு. நிறைய அனலிஸ்ட்டு, நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் எஸ்பிஐலாம் வந்து 0.5% வந்து இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி 0.5% இறக்கும்போது 5.5 வந்து ரெப்போ ரேட்டாக மாறுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. அப்படி நடக்கிற பட்சத்தில் நாளைக்கு ஒரு மேஜிக் டேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மார்க்கெட் எப்படியே வந்து பெருசாக ரேலி ஆகுங்க. அகைன் அந்த 25, 100, 140 அந்த ஒரு பாயிண்டெல்லாம் உடச்சி கூட மார்க்கெட் வேகமாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது இஃப் இன்கேஸ் அப்படி நடக்கிற பட்சத்தில். ஸோ அப்சைட் தான் பெட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படி ஒரு வேளை மார்க்கெட்டை ரேட் கட் பண்ணிட்டாங்க, ஒரு 0.5% கட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு ஏறலைனா கூட கம்மிங் டேஸில் மார்க்கெட் வந்து பிக்கப் ஆகி ஏறும். ஏன்னா இருக்கிற ஷார்ட்டெல்லாம் கவர் பண்ணி மார்க்கெட் வந்து ஏற ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. டோட்டலாக வந்து கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் வந்து 15 கிட்ட வந்துருச்சு. பட் இந்த ப்ரீமியம் வந்து ஜஸ்டிஃபைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா விக்ஸ் மறுபடியும் ஏற்றுவாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா ப்ரீமியம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைக் ஆக வாய்ப்பு. இஃப் இன்கேஸ் குளோபல் மார்க்கெட்டும் அண்டு இந்த ஆர்பிஐ மீட்டிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஷார்ட் டேர்மில் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் நல்லா போக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயந்தான். ஒரு நண்பர் கூட கேட்டார், இன்றைக்கி சடனாக மார்க்கெட் ஏறவே என்ன ப்ரோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறிடுச்சு, நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. ஸோ 150 பாயிண்ட் ஸ்டாடல் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 150 பாயிண்ட் தான் ஏறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மதியானம் ஒரு 11-12 மணி வரைக்குமே அதில் 100 ரூபா ப்ரீமியம் இருக்குது. அப்போது அது என்னென்னா எவ்வளோ தூரம் மார்க்கெட் ஏறி இருந்ததோ. ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். 24,750 கிட்ட நியராக வந்து ஒரு 100 ரூபா ஸ்டாடல் ப்ரீமியம் அப்போ இருந்தது. அப்போ என்னென்னா அங்கேருந்தே 100 ரூபா
100 பாயிண்ட் வேகமாக ஏறலாம், 100 பாயிண்ட் இறங்கலாம். அது அங்கேருந்து 100 பாயிண்ட் ஏறி 24,850க்கு போகும்போது 150 ரூபா ப்ரீமியமாக மாறிடுச்சு ஸ்ட்ராடல் ப்ரீமியம். அப்போது அங்கேருந்து மார்க்கெட் என்ன போகணுமோ அப்படி தான் போகணும். அதுக்கேற்ற ஷார்ட் கவர், அதுக்கேற்ற செல்லர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இருக்கிற பொசிஷன் அப்படியே இருக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. மார்க்கெட்டுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் நியூஸ் வரலாம், நிறைய ஷார்ட் கவர்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குல்ல மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.